Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்காக பார்க்குறோம். இதில் நான் வந்து 3 பைல் வைக்க போகிறேன். இந்த பைல் சூஸ் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் வந்து ஒரு 3 ஃப்ளவர்ஸ் தெரியும். அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். இந்த ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. கமெண்ட்டில் வந்து சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. அவர் நம்பர் வந்து 44455 அவரோட நம்பர். ஓகேவா? இந்த நம்பர் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். இல்லைனாலும் அவருக்கு அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். இனிமேல் பார்ப்பீங்க. ஓகேவா? நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. இது வந்து பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா திருமண பந்தத்தில் இருக்கிறதும் நான் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் தான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட திருமண வாழ்க்கை இல்லை உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ உங்களுக்கு உள்ள இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி போயிட்டுருக்கு, இந்த வாரம் வந்து எப்படி உங்களோட லவ் பாண்டிங்கை கொண்டு போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பைல் 1 சூஸ் பண்ண செல்லுங்களே. கமெண்ட்டில் லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. ரெகுலர் வியூவருக்கு தெரியும் என் கமெண்டில் வந்து நான் வந்து சொல்கிறேன், ஏஞ்சலோட இதெல்லாம் வந்து போட சொல்கிறேன், நம்பரை போட சொல்கிறேன், அவங்களுக்கு தேங்க் பண்ண சொல்கிறேன். அப்படின்னா உங்கள் எனர்ஜியை அவங்களோட கனெக்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி லைக் கொடுக்கும்போது நீங்கள் சேனலுக்குள்ளே வரீங்க. இதெல்லாம் ஒரு சூட்சம ரகசியம். அந்த மாதிரி நீங்கள் எங்களோட கனெக்ட் ஆகும்போது இந்த வைப்பில் வந்துட்டிங்கன்னா உங்களோட நெகட்டிவிட்டி உங்களை அழுத்தாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான மெசேஜ் இதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் இந்த வாரம் உங்கள் லவ் பாண்டிங்கை எப்படி கொண்டு போகிறீங்க, நீங்கள் உங்கள் நபர் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்கள் நபர் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து கண்டிப்பாக கன்வே பண்ணுவார். இது உங்கள் சைடில் சரி பண்ணக்கூடியதா இல்லை அவர்கிட்ட சரி பண்ணக்கூடியதா எதுவாக இருந்தாலும் அவர் கன்வே பண்ணுவார். புரியுதா? ரொம்ப ஸ்லீம், அதாவது என்ன சொல்கிறதுனா, நீங்கள் யோசனை ரொம்ப அதிகமாக இருக்குது. கான்ஷியஸில் நல்லா இருப்பீங்க. சப்கான்ஷியஸ் போகும்போது, அதாவது தூக்க நிலையில் இருக்கும் போது ரொம்ப யோசிக்கிறீங்க. ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படி ஏதோ கில்ட் ஃபீலிங்லாம் வருது உங்களுக்கு. அதுக்கு தான் இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இஃப் யூ குட் டு எனிதிங், வாட் குட் இட் பி? அதாவது முதல்ல செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு அப்புறம் செய். அதுதான் மீனிங். செஞ்சுட்டு அப்புறம் கவலைப்படாது. செஞ்சுட்டு கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? செஞ்சுட்டு கவலைப்படுறது என்ன? ஸோ உங்களோட மனசு வந்து எப்படின்னா, உங்களோட ஹார்ட் வந்து கேட்வே ஆஃப் த சோல். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்கள் மைண்ட் சொல்கிறத கேட்டு பண்ணாதீங்க, உங்கள் ஹார்ட்டு சொல்கிறத கேட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதாவது மனசு வந்து ஃபீலிங், மனசு தான் வந்து ஃபீல் பண்ணும். மைண்டு வந்து ஃபீலிங்கில் வராது. அது எதை வேணாலும் செய்யணும். அது வந்து செல்ஃபிஷாக தான் யோசிக்க வைக்கும். ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே செல்ஃபிஷாக வந்து யோசிக்காதீங்க. அது நாட் அ குட் திங். அதனால் எப்போவுமே ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்கள். அது பேசினாலோ இல்லை செஞ்சாலோ இது எப்படி என்ன மாதிரி பின்விளைவுகளை கொடுக்குங்கிறத இந்த வாரம் நீங்கள் கவனித்து செயல்படணும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இது கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் அது சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஷன். பட்டர்ஃப்ளை வந்திருக்கு. ஆனால் இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க கொஞ்சம் ஒரு என்னன்னா ஒரு சோக கீதம் பாடிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்க நீங்கள். பட்டர்ஃப்ளை உங்களை சுற்றி வட்டமிடுது. ரிஃப்ளெக்ஷன். கிவ் ஈச் அதர் சம் ஸ்பேஸ் அட் த மூமெண்ட். ட்ரஸ்ட் அண்ட் ஹாவ் ஃபெய்த் தட் ஆல் வில் ஒர்க் அவுட் ஃபார் த பெஸ்ட். இப்போ என்ன நடந்ததோ, இப்போ சில செல்லங்களுக்கு இது ஒரு சிலருக்கு, இப்போ உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்குது, பிரேக் ஆகிருக்கு.
இது தொடருமோ இந்த வாரம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த ரீடிங் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. என்ன தான் சொல்கிறாங்க, இந்த வாரம் இப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லைன்னா அவங்க ஏதாவது பேசுவாங்களா, கம்யூனிகேஷன் இருக்குமா அப்படின்ட்டு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நடந்தது வந்து உங்களோட ரிஃப்ளெக்ஷன். என்ன நீ போட்டியோ அதுக்கான ஆப்போசிட். கண்ணாடி முன்னாடி போய் நீ என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறோ அந்த ஆக்ஷன் தானே. நீ வந்து அங்கே வந்து உன்னை நல்லா பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு போய் நின்னா பியூட்டிஃபுல்லாக தெரியாமல் இருக்கும். இல்லை வேறு மாதிரி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி தான் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது நீங்கள் எண்ணங்களால் நீங்கள் என்ன வந்து பண்ணீங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ நடந்தது. இதை நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஹாவ் ஃபெய்த் தட் ஆல் வில் ஒர்க் அவுட் ஃபார் த பெஸ்ட். அதை வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா, டைம் கொடுத்தீங்கன்னா அது தானாக அலைன் ஆகும். எதையும் போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நடந்த விஷயத்துக்கு வந்து என்னென்னா, அவன் ஏன் அப்படி பண்ணான், இவ ஏன் இப்படி பண்ணான். இப்போ பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேலை குறை சொல்வீங்க, ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மேலே குறை சொல்வீங்க. அது வேண்டாம். கொஞ்சம் டைம் கேட்குறாங்க டிவைன் வந்து. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. அண்டு இவங்க வந்து லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் constantly shifting cycle. When we resist change, we resist the natural flow of life and create unnecessary stress. Go with the flow. You will be surprised what it lead. ஓகேவா? நீங்கள் நேச்சரை வந்து ஹோல்டு பண்ணாதீங்க. இப்போ நடந்த ஏதோ ஒரு விஷயம் லைஃப்பில் வந்து ஒரு சைக்கிள் உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. இது இப்படியே கண்டினியூ ஆகிடுமோ, இந்த டார்க்னஸ் தான் நம்ம லைஃப்பில் இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களோட கேள்வி. இந்த டார்க்னஸ் கண்டினியூ ஆகாது. கண்டிப்பாக உனக்கான சைக்கிள் இது ஷிஃப்டிங் ஆகக்கூடிய விஷயம்தான். கொஞ்சம் வந்து பொறுமை நிதானம் வேணும். ரொம்ப க்ரஷ் பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எதையாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. எதையும் உன்னால் மாற்ற முடியும். இந்த பர்சனை நம்ம இப்படி மாற்றிடணும், இப்படி மோல்டு பண்ணிடணும், இல்லைன்னா இந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து இப்படி மாற்றிடணும். அது உங்கள் கையில் இல்லாத ஒரு விஷயம். உங்கள் கையில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், சின்ன ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. சில விஷயங்களில் நீங்கள் அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க முடியுதா யோசிங்க. ஆமாம் மேடம், நான் மாற்றிக்கிறேன் மேடம், நிறைய நான் வந்து விட்டு கொடுக்குறேன், நிறைய மாற்றிக்கிறேன். சந்தோஷம். மாற்றத்தை உங்ககிட்ட முதல்ல வந்து இது பண்ணி பாருங்கள். மற்றவங்ககிட்ட தேடுறது மோஸ்ட் ஆஃப் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எனக்காக அவங்க என்ன செய்வாங்க, எனக்காக அவங்கக்கிட்ட என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல விதமாக நீங்கள் வந்து கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க அதை யோசிங்க. இதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தானாக நடக்கும். லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்டிங் சைக்கிள்ஸ். வென் வி ரெசிஸ்ட் சேஞ்ச் வி ரெசிஸ்ட் த நேச்சர் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லைஃப். நீ எப்போ அதை வந்து தடுக்கணும்னு முயற்சி பண்ணுறியோ அப்போ நீ வந்து நேச்சுரலாக அது ஒரு விஷயத்தில் லைஃப்பில் நடக்கிறத நீ வந்து ரெசிஸ்ட் பண்ணுற. அது உனக்கு வந்து தேவையில்லாத அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அப்படின்ட்டாங்க. அதனால் என்ன இப்போ வந்து ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம் உங்கள் ரிலேஷன்ஷிப், அதை அப்படியே இது பண்ணு. கண்டிப்பாக இந்த ஃப்ளோ வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயத்தை உனக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். தட் மீன்ஸ் ஓகேவா? ஏதாவது புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, இல்லைனா டேரோட் ரீடிங் எடுத்து பாருங்கள். கன்சல்டேஷன் எதுக்கு வர சொல்கிறேன்னா, ஒரு ஹீலிங், ஒரு ரொம்ப ஸ்ட்ரக்கில் இருக்கிறீங்க, ஒரு மைண்டு வந்து யோசிக்கிற விதமே தப்பாக இருக்குது, யோசிக்கிற டைரெக்ஷன் தப்பாக இருந்ததுன்னா எப்படி நீங்கள் போய் உங்கள் கோலை ரீச் பண்ணுவீங்க கைஸ்? அதை மாற்றுங்க. அந்த அதுக்கு தான் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறேன்னா ஆஸ் அ சைக்காட்டிஸ்ட்டாக இருக்கேன், எல்லாமே ஃப்ளவர் தெரப்பிஸ்ட்டாக இருக்கேன், உங்களுக்கான அந்த இது ரெமெடி கிடைக்கும். இல்லை டாரூட்டும் பார்த்து தரேன். டாரூட்டில் கூட உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்கை எப்படி வந்து வெளியே எடுக்கணும். சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக்னால அவங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க. எந்த வேலை செஞ்சாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கூட தக்க வச்சுக்க முடியாது, எல்லா இடத்துலையும் அடிவிடும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு கன்சல்டேஷன், ஒரு பர்சனல் ரீடிங் ஏதாவது ஒன்றுதான் எடுத்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. சரி, டாரூட்டில் நம்ம இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க சொல்கிறாரு. இப்போ நான் டாரூட்லேயும் பார்த்துட்றேன். டாரூட்டில் உங்களுக்கு இன்னும் கிளியராக கொடுப்பாரு. நச்சுன்னு எந்த இடத்துல லேகிங்கில் ஸ்ட்ரக் ஆனீங்கன்றதை
இன்னும் தெளிவாக காமிச்சிடுவார். ஓகேவா? பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் வச்சுருக்கீங்கப்பா? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுங்களேன், செல்லங்களுக்கு ஈஸியாக புரியட்டும். கைடன்ஸ் 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 பா. ஃபஸ்ட்டு கடை வந்தார்ப்பார். இப்போ இந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே உங்களை ஒரு அதாவது எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, டிவைன் பவரால் மட்டும்தான் இதுக்கான வழியை உங்களுக்கு காட்ட முடியும். நீங்கள் ரொம்ப நாளாக இந்த விஷயத்தில் நான் இந்த விஷயத்தை மாற்றிடணும், இந்த பர்சனை மாற்றிடணும், என் சூழ்நிலையை மாற்றிடணும், எனக்கு இந்த டார்க் நான் எப்போவுமே இந்த சோக கீதம் தான் என்னை சுற்றியே எப்போவுமே இப்படி தான் இருக்குது, லைஃப் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது. சில பேர் நீங்கள் செஞ்ச விஷயந்தான் உங்களுக்கு இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, ஆனால் அதை வந்து மனசு ஏற்றுக்கல. இப்போ நீங்கள் இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில வரணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலோ இல்லை உங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட யார்கிட்டையாவது பகிர்ந்துக்கிட்டாலோ யாரும் இதை வந்து இதிலேருந்து பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு கைட் பண்ண முடியாது. குருமார்களால் மட்டும்தான், ஹையர் செல்ஃபால் மட்டும்தான் அவங்க கொடுக்குற வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கார்டே கொடுத்துட்டார். சரி, அடுத்த கார்டு என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறேன். இதுதான் கைடன்ஸ் கொடுங்கப்பான்னு கேட்டேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மைண்ட் ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன், ஒரு கன்சல்டேஷன், ஒரு பர்சனல் ரீடிங் மாதிரி கார்டு கூட உங்களுக்கு டாரூட்லேயும் பார்த்து கொடுக்குறேன், நீங்கள் எதனால் இந்த ஸ்ட்ரக் இருக்குது, இதிலேருந்து ஹீல் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கம் தான் அதுக்கு சொல்கிறாரு. பெரியவங்களோட டிவைன் எனர்ஜியோட அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் பிடிக்கணும், அவங்க கொடுக்குற கைடன்ஸை எடுக்கணும். எஸ், என்னம்மா ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். அப்படியே வருது பாருங்கள். டேடா தெரியுதா? இப்படி தான் வந்து மேஜிக் பண்ணுவாங்க. எனர்ஜி எப்படி வந்து விளையாடுது பாருங்கள். இப்போது நான் 7 கார்டு வச்சுருக்கேன். 7வது கார்டு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அனுபவிச்சிருக்கீங்க, இல்லைனா சில பேர் வந்து பிளாக் மேஜிக்கில் மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஓகேவா? நடந்தது எதையுமே உங்கள் மனது வந்து ஏற்றுக்கல. தெரியுதா? நடந்தது எதையுமே வந்து உங்கள் மனசு ஏற்றுக்கல. ஏன்னா அவ்வளோ அடி வாங்கிட்டும் இருக்கீங்க, நிறைய முயற்சி பண்ணுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலர். ஆனால் உங்களால் ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் ட்ரை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்துடுவீங்க. உங்கள் கூட இருக்கிற அந்த நபரும், இப்போ நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்கள் நபரை நம்பி நிறைய லாஸ் ஆகிருப்பீங்க. எஸ், யோசனை ரொம்ப நாளாக வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ப்ரேயர் பண்ணுவீங்க, யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக வெயிட்டிங், இந்த ரிலேஷன்ஷிப்பு எனக்கு வந்து சரியாகுமா, ரொம்ப டிப்ரெஷன், அதாவது உங்கள் பார்ட்னரோட ரொம்ப கிளாஷு, அடிதடி சண்டையில் கூட போயிருக்கும். ஒரு சிலருக்கு சொல்கிறேன், மண்டை அடி, அந்த வாய்க்கால் வரப்பு தகராறு, ரொம்ப முத்தி போய் அடுத்த ஸ்டேஜு கைகலப்பு, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ரொம்ப தூக்கம் இல்லை, எதை பற்றியும் ஒரு கோலே இல்லாமல் போயிட்டுருக்கு லைஃப். எப்படாப்பா இந்த சைக்கிள் மாறும், இதை வந்து நம்ம மாற்றிடணுமா? ஒரு சிலர் அப்படியே மாற்றிட்டா எப்படி இருக்கும்? அப்படி கர்மா வேலை செஞ்சிட்ருக்கு, பிளாக் மேஜிக் வேலை செஞ்சிட்ருக்கு, உங்களோட ஆழ்மன பதிவு வேலை செஞ்சிட்ருக்கு. போதுமா? எவ்வளோ கிளியராக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மன இறுக்கத்தில் இருக்கிறீங்க, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களோட ஃபேமிலியை உங்கள் கணவரை வந்து இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேலை தக்க வச்சுக்கணும், உங்கள் பிள்ளைங்களை இந்த குடும்ப உறவை வந்து பாண்டிங் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க. ரொம்ப மன இறுக்கம், வருத்தம், வேதனை எல்லாமே இருக்குது. பிளாக் மேஜிக் இருக்குது. இந்த குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுல யாருக்கோ அவ்வளோ நல்லவங்க உங்களை சுற்றி, ஆனால் அவங்கள பார்த்தா சொல்லவே முடியாது. அப்படியே உங்களை வந்து ஒரு நாய்க்குட்டிக்கு தடவி விடுற மாதிரி மடியில் உட்கார வச்சு நாய்க்குட்டியை மெதுவாக தலையை தடவி கோதி விடுற மாதிரி உங்களுக்கு எல்லா வழியும் சொல்கிறேன்னு சொல்லி அவங்கள லாஸ்ட்டில் கொண்டு போய் அகல பாதத்தில் கூட இருந்தே பண்ணிகிட்ருக்காங்க இந்த வேலை ஒரு சிலர். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அது டக்குன்னு ஸ்பார்க் வரும் உங்களுக்கு. நான் சொல்லும் போது அந்த லாஜிக்காக யார் அந்த மாதிரிலாம் அவங்க கூட இருந்து பண்ணுறாங்கன்றது உங்களுக்கே தெரியும்.
சில பேருக்கு வந்து ஏன் என் லைஃப் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு எப்போ வந்து எனக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் வருவாங்க, அப்படி ஒரு எப்போ வந்து எனக்கு வந்து இந்த மேரேஜ் லைஃப் ஸ்ட்ராங் ஆகும், இதுக்கான கேள்விகள், இதுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஏன் இப்படிலாம் நடந்துச்சுன்னு கேட்டிங்கல்ல. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லைன்னா ரீடிங் பார்க்கும்போது கூட இந்த எண்ணங்கள் ஓடி இருக்கும். ரீசன் கேட்டிருக்கீங்க. இதுதான் உங்களோட காரணம். சரியா? நடந்த விஷயங்களை எதுவும் ஏற்றுக்காதது உங்கள் மனசு. ஒரு சிலர் வந்து லவ்வர்ஸாக இருப்பீங்க, ஒரு சிலர் ஃபேமிலியில் இருக்கீங்க. அந்த கணவன் மனைவி உறவு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. அதுக்கு காரணம் உங்களோட ஆழ்மனப்பதிவு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க சில பேர் உங்கள் பேரண்ட்ஸாக கூட இருப்பாங்க, உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு தப்பாக கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு சரி இருக்காது. இந்த மாதிரி ஏதோ ஒரு லேக்கில் மாட்டுங்க. அவங்க கூடவே இருந்து அவங்க சொல்கிறத செஞ்சிங்கன்னா முடிவை நீங்கள் எடுத்து செய்கிறதே கிடையாது. எப்போவுமே இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க முடிவை நீங்கள் எடுக்கிறீங்களா? கிடையாது. அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப காலம் ஆயிடுச்சு, வருஷ காலம்க்கா. நான் அந்த அந்த உறவோட இழுபறி சண்டையில் இருக்கோம், எங்களுக்கு மண்டையடியே நடந்து வாய்க்கா வரப்பு தகராறுலாம் இல்லை மேடம், டைரெக்டாக கிளாஷ் அப்படியெல்லாம் கூட நடந்திருக்கு ஒரு சிலருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இதான். அது கர்மாவாக இருக்கும், இல்லை இது இந்த காரணத்தினாலும். அதே மாதிரி சிலர் பேருக்கு அந்த ஆழ்மனப்பதிவு மனசு என்ன ஏற்றுக்கல. இந்த கார்டு வந்தாலே அவர் சொல்கிற கைடன்ஸ் இதுதான். நீ வந்து நடந்த விஷயத்தை ஏற்றுக்கோ, உனக்கான ஜட்ஜ்மெண்ட் வருது, நீ ப்ளஸ் பண்ணியா மைனஸ் பண்ணியா ஏற்றுக்கோ, இனி இதிலேருந்து என்ன செய்யணும் அதை தேடு. இந்த 3 கார்டும் வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த மெசேஜ். சாமுவேல் ஏஞ்சல், நீ நிறைய பாதிக்கப்பட்டிருக்க, உன் தவறுகள் என்னங்கிறது குருமார்களுக்கு தெரியும், குருவோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணு. இனி உங்களுக்கு வந்து நடந்து போன விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கோ, இனி என்ன நடக்கணும் அந்த வழிகாட்டுதலை ஹையர் செல்ஃப் மூலமாக அந்த கைடன்ஸை வாங்கிக்கோ. இதுதான் நடந்திருக்கும் உன் லைஃப்பில். பயம், பதட்டம், இனிமேல் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, இனிமேல் திரும்ப அடி வாங்குவோமா, இதுதான் இப்படி தான் ஓடின்னு இருக்கு. ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கல்ல, என் லைஃப் ஏன் இப்படி ஜிங்காலாலா என்ன ஜிங்காலாலாவாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன் என் லைஃப் மட்டும் இப்படி கந்த கோலமாக இருக்குது, என் லைஃப்பில் ஒரு மாற்றம் வராதா, இல்லை நான் இதெல்லாம் மாற்றிட முடியாதா அப்படின்ட்டு லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. இப்போ இந்த 3 கார்டு வழியாக அவங்க எவ்வளோ அழகான கைடன்ஸை கொடுத்துட்டாங்க. இந்த 3 கார்டே போதும். இதில் வந்து சொன்ன விஷயங்கள் இதை மேலோட்டமாக அவர் சொல்லிகிட்ருக்காரு. நான் இதை டீப்பாக போய் பார்த்தா தான் இவங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து, ஏன்னா நீங்கள் கிளாரிட்டி கேட்குறீங்க, அதனால தான் இன்ட்யூஷன் வந்தது எனக்கு. நான் ஃபஸ்ட்டு கார்டு எடுக்கும் போது இந்த ஒவ்வொரு இதுவும் வந்து ரொம்ப பெரிய லென்த்தாக போகுது, நம்ம வந்து ஷார்ட்டாக கொடுக்கலாம் அப்படி தான் நானும் எடுக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய லென்த்தாக தான் போகுது. இது வந்து நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் போகணுன்னு இருக்குது. அதனால தான் என்னை இன்னும் அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாமல் அடுத்தடுத்து நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், இது இன்னும் பத்தாது அப்படின்ட்டு எனக்கு அந்த இன்ட்யூஷன் வரதுனால நாங்கள் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி தான். ஏன் என் லைஃப் இப்படி இருக்குது? சரண்டர் யுவர் செல்ஃப் செல்லங்களே. சில பேருக்கு வந்து சரண்டர்னால் என்னன்னே தெரில, என்ன பண்ணுறது அப்புறமா. அப்போது லைஃப்க்கு சரண்டர் என்னென்னா, அது எப்படி எந்த கடையில் விற்கும்? அது கடையிலலாம் விற்காதுப்பா சரண்டர். அது உங்கள் மனசு, உங்கள் அந்தராத்மா. ஓகேவா? அந்தராத்மாவில் இருக்கார் இல்லையா, இவர்கிட்ட சரண்டர் பண்ணணும். இவர்கிட்ட சரண்டர் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுப்பார். டிவைன் பாத் சேனல் உங்கள் கண்ணில் படுதுன்னா குருமார்கள் உங்களை லீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். குருமார்கள் உங்களோட பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் ஃபெதர் காமிச்சார். கணக்கம்பட்டி அப்பா வந்திருந்தால் கூட ஃபெதர், ஏஞ்சல்ஸும் ஃபெதர் வந்து காமிச்சாங்க. அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை காமிச்சாங்க. இப்படியெல்லாம் உங்களை வந்து நான் இருக்கேன் சைன். அதாவது உங்களுக்கு நம்பிக்கை அவர் மேலே இருந்த நம்பிக்கை குறையும் போது கவலைப்படாத, நான் இருக்கேன், நீ வருந்தாத, நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வழிகளில் ஸ்ட்ராங்காக இரு, உன் வேலையை ஒழுங்காக செய், உன் முயற்சியை கைவிடாத அப்படின்னு வார்த்தையை கொடுக்கறது அந்த சைனுக்கு அர்த்தம். இங்கே வந்து நீ லேக்கில் எப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தேவை, இப்போது நீ இந்த பாஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே வந்து போட்டு உடச்சி உங்களுக்கு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் கேட்கலன்னா அப்புறம் எப்படி தான் கேட்பீங்க? எப்போ தான், எங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும்? சில பேருக்கு சரண்டர்னால் என்னன்னே தெரில. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா உங்களால் எதுவுமே முடியாது. டிவைன் பவருக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. காலம் ஃபுல்லாக உங்களோட இறுதி நாள் வாழ்க்கை வரைக்கும் அந்த கேள்விக்கு விடையே தெரியாது.
அந்த கர்ம வினையோட தான் நெக்ஸ்ட் பிறவிக்கும் போவீங்க. அப்போவே அந்த சோல் வந்து அந்த பாடியிலேருந்து மூவ் ஆன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போயும் அந்த சோல் அடுத்த பிறவிக்கு போகும்போது இப்போ இருந்ததுக்கு நீங்கள் நன்றி உணர்வாக இல்லை. ஏன்னா கடவுள் உங்களுக்கு நிறைய விஷயம் நல்லது கொடுத்துருக்காரு. அது எதையுமே நினைக்கிறது கிடையாது. நடக்காத ஒன்று அது உங்களுக்கு சரண்டர். ஒரு பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரணும்னா குருமார்களுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணோம். அவங்க சொல்லியும் நீங்கள் கேட்கலன்னா, எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போவே எல்லாம் மாறிடணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அந்த சோலுக்கு இப்போ விமோச்சனம் இல்லை. அது இன்னும் நிறைய பிறவி எடுக்கணும், நிறைய அடிபடணும். அதுக்கப்புறமா தான் அதுக்கு ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு நல்ல பாடம் இல்லையா? இந்த ரீடிங் பார்க்குற பிள்ளைங்க கற்பூரமாக இருந்தீங்கன்னா தப்புன்னு பிடிச்சிக்குவீங்க. நம்ம குருவோட ஃபாலோஅப்ஸை கேட்கணும். கண்டிப்பாக நம்ம கர்மாவை சரி பண்ணிக்கணும், நம்ம கார்மிக்கில் இருந்தும் பிளாக் மேஜிக்கில் இருந்தும் நம்ம வெளில வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. எத்தனை கிளாஸ் வச்சுருக்கேன், ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் பாருங்கள், எது உங்களுக்கு சூட் ஆகும்னு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த கிளாஸோட மகத்துவம் என்ன, அது பெனிஃபிட் என்னன்னு தெரியும். அது உங்களோட கார்மிக்கை கிளியர் பண்ணுறதுக்கான சில கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நிரந்தர தீர்வு. அவ்வளோதான். எனியோ இவ்வளோ ஒரு அற்புதமாக உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறாரு, உங்கள் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. மோஸ்ட் ஆஃப் எங்கிட்ட கன்சல்டேஷன், டாரட் ரீடிங், பிரசன்னம் கூட பார்த்து தரேன். சில பேருக்கு பிரசன்னம்னா இன்னும் கிளியராக புரியுது. சரி, பிரசன்னம் அப்படிங்கிறது நம்ம இங்கே நான் பண்ணிகிட்ருக்கேன், அதையும் நான் சொல்கிறேன். பிரசன்ன ஜோதிடமும் இருக்குது. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன விஷயங்கள், இந்த லேக்கில் இருக்கிற செல்லங்களே, உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், உங்கள் லைஃப்பை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கர்மாவை மாற்றிக்கணும், உங்கள் கர்மாவை கிளியர் பண்ணிக்கணும். அடுத்தது எந்த பேட் கர்மாவும் பண்ணாதீங்க. நீங்கள் ஒருத்தரை கஷ்டப்படுத்தினா தான், இல்லை யாராவது உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கல்ல, இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது நீங்கள் உங்களை ஏமாற்றிருக்காங்க, சில ட்ரபிள் கொடுக்குறாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ட்ரபிள் கொடுக்குறாங்க, இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. அது ஏன் அப்படி டாக்ஸிக்காக இருக்குது? ஒன்று, இது சில பேருக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு உங்கள் கர்மா, அவங்க ஒரு டாக்ஸிக் பர்சனாக இருக்காங்க, அவங்க முன்கர்ம வினையாக இருக்கும். இதிலேருந்து உங்களை வெடிவிக்கிறது குருமார்களால் மட்டும்தான் முடியும். சித்தர்கள், குருமார்கள்னா சித்தர்கள்னு அர்த்தம், ஹீலர்ஸ்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், இவங்களால் மட்டும்தான் உங்களை இதிலேருந்து தூக்க முடியும். எனியோ, சரி, யாராவது டவுட் இருக்குது உங்களுக்கு, ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த கர்ம வினையை சரி பண்ணிக்கணும், உங்களோட பிளாக் மேஜிக் இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரபிள், அப்புறம் உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்கள் பாசிட்டிவ் ரெக்கார்டு உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷனை தான் கொண்டு சேர்க்கும். அது மாதிரி ஒரு பர்சன்கிட்ட மாட்டுவீங்க. ஃபஸ்ட்டு நல்லவங்களாக தெரிவாங்க, அப்புறமா நெக்ஸ்ட்டு அந்த லைஃப்பும் அப்படி அடிபடும். அதனால் பி கேர்ஃபுல். அதனால் ஏன் ஒரு ரீசன் தெரியணும்னு கேட்டிங்கல்ல, தெரிஞ்சிருச்சா? கண்டிப்பாக ஒரு சிலருக்கு திருமண பாக்கியம் இருக்குது. இந்த வாரத்தில் ஏதோ யாராவது உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம், ஓகேவா? உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் அந்த மாதிரி யாராவது வருவாங்க, உங்களை இது பண்ணுவாங்க, டேக் கேர் பண்ணுறதுக்கு யாரோட ஹெல்ப்பாவது கிடைக்கும். அவங்க உங்களோட லைஃப் பாண்டிங் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரப்போசல் கொடுக்க போகிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கண்டிப்பாக அவங்களால ஒரு நல்ல ஒரு ஹாட் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் அவங்கள ஏதாவது பொது இடத்துல மீட் பண்ணுவீங்க, ஏதாவது தர்காவில் மீட் பண்ணுறது, இல்லைன்னா சர்ச்சில், இல்லை டெம்பிள்ஸ், கோவில்களில் சந்திக்கிற மாதிரி பொது இடமா இருக்கும். அதில் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருக்கிறவங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒன்றா ஒர்க் பண்ணிடுறீங்க, உங்களை பற்றி நல்லா தெரியுது, அவங்க உங்களுக்கு ப்ரப்போசல் பண்ணலாம் இந்த வாரம், ஓகேவா? அந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களால ஒரு நல்ல ஒரு அன்பு பாசம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கொஞ்ச நாளாக இந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் இருந்திருந்தீங்கன்னா, இந்த வரும் வாரத்தில் உங்கள் மனைவியோ இல்லைன்னா உங்கள் கணவரோ உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட் கொடுப்பாரு. என்ன சொல்கிறது, அல்வா ஏதாவது வாங்கிட்டு கொடுக்கலாம், சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்து உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. முரண்டு பிடிங்க. பழைய விஷயங்களே, பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க. இப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வராங்கன்னா நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுங்க, ஓகேவா? ரொம்ப பிடிவாதம் காட்டாதீங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் சொல்லிட்டேன்,
வெளியில் வந்து ஹெல்ப்பே கேட்குறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், நானே அதாவது வெளியே ஓப்பனாக எனக்கு இது வேணும், எனக்கு நான் இதை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறலாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு டிவைன்கிட்ட ஹெல்ப் கேளுங்க, இறைவன்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. அவரை விட உங்களுக்கு என்ன, இறைவன் யாரும் ரூபத்திலேயாவது வந்து உங்களுக்கு அந்த உதவியை செய்வார். இப்போ டிவைன் பாத் மூலமாக ஒரு குருவாக உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கிறார், ஆஸ் அ குருவாக தான் டீச் பண்ணிகிட்ருக்கிறார். ஓகேவா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லுங்கள். கமெண்ட்டில் வந்து சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்கள் பிடித்த குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகேவா, அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொடுக்குறது வந்து உங்களோட தலைவிதியை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயங்கள். லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு ஒன்று கொடுக்குறேன், நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது. உங்கள் கர்மா சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இது. இந்த விஷயம் வந்து இறைவனோட அந்த இது வைப்ரேஷனில் இருக்கிறவங்க நான் சொல்லும் போதே அப்படியே உங்களுக்கு உடம்பு வந்து புல்லரிக்கும், கூஸ் பம்ப்ஸ் அப்படின்வாங்க. அது எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா மேடம்? நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு வந்து இதுவாகுது மேடம். அதே மாதிரி என்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டவங்களும் இந்த வைப்ரேஷனுக்குள்ளே வரும்பொழுது அவங்களும் இந்த பவராக மாறுறாங்க. டிவைன் பவராக மாறும்போது அவங்க கூட இருக்கிறவங்க அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை இறைவன் பண்ணிகிட்ருக்கிறார். இப்போ டிவைன் பாத் சேனல் வந்து ஏதோ டாரூட் மட்டும் பார்த்துட்டு ஏதோ கார்டு போட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி நினைக்காதீங்க. ஆஸ் அ குரு உங்களுக்கு ஒரு ஏன்னா இன்றைக்கி வந்து கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லைன்னா பசங்க எப்படி அவங்களோட வாழ்க்கை பாடத்தை படிப்பாங்க? அவங்க பாடத்தை அந்த பாடம் வந்து அது வேண்டாம். நான் ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸில் டீச்சர் இருந்தால் தான் அந்த கிளாஸில் இருக்க குழந்தைங்களோட அந்த ப்ளஸ் மைனஸ் என்னென்னு தெரிஞ்சு அவங்க அதை கரெக்ட் பண்ணி அந்த குழந்தைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த பாடத்தில் புரிதல் கொடுத்து கொண்டு போக முடியும். அது அங்கே இல்லை, டீச்சர் இல்லைன்னா பக்கத்து பெஞ்சில் இருக்கிறவன் சொல்கிறத எழுதுவான், இல்லைனா இவனே காப்பி அடித்து எழுதுவான், சொந்தமாக கூட எழுத மாட்டான். ஒரு நல்லா படிக்கிற பையன், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பையன் எப்படி எழுதுவான்? 50 மார்க் கூட தேர மாட்டான். இது 50% படிக்கிற பையன் ஆவரேஜாக படிப்பாங்க, 30 மார்க்கு 35 எடுப்பாங்க. அப்படியே ஆவரேஜாக படிக்கிற குழந்தை 0 எடுத்துகிட்டு வரும். ஆமாவா இல்லையா? அப்போ அங்கே டீச்சர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? 50 மார்க் எடுக்கிற குழந்தைய 100 எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அபோவ் 90க்காவது 95க்காவது எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்போ 50% படிக்கிற பையன் அவனை ஒரு 80-90 மார்க்கு, அப்போ ஆவரேஜாக இருக்க குழந்தைய ஒரு 50 மார்க் எடுக்க வைப்பாங்க. ஃபெயிலியர் ஆகக்கூடிய குழந்தைய பாஸ் மார்க் எடுக்க வைப்பாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் அவங்கள மூவ் பண்ண விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி லைஃப் கோச் ஒருத்தர் வேணும், ஒரு குரு வேணும். ஆஸ் அ குருன்னா நான் என்னமோ அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு குருன்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையோட உங்களோட கர்மாவை கிளியர் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் பேட் கர்மா சேராமல் உங்களை வந்து டிவைன் பவரை கையில் கொடுத்து உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்துக்கோங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், வேறு எந்த பிரச்சனையாக எல்லாத்துக்கும் எல்லா ஸ்ட்ரக்லேருந்தே வெளியே வர முடியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக சப்ஜெக்ட் தான் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு வச்சுருக்கேன். இது மாதிரி ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து மாஸ்டர் கிளாஸு இல்லைனா அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக படிச்சுக்கிறது. ஆனால் லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் உங்களுக்கு உங்களோட கர்மாவை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு அடுத்தது உங்களோட வாழ்வியல் தத்துவத்தை சொல்லி உங்களுக்கு அடுத்த லெவல் உங்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு பாடம். ஓகேவா? சரி, இதை பற்றிலாம் நான் வந்து ப்ரீவியஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களோட ஆழ்மன பதிவு இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதெல்லாம் லவ் ரிலேஷன்ஷிப் இந்த ப்ராப்ளத்துக்கெலாம் என்ன காரணம், ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா கூட நிறைய பேருக்கு அது ஏன் பிரேக் ஆகுது, சரியான லைஃப் அமைய மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. அது வந்து வீடியோவோட எண்டில் வைக்கிறேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பைல் 1 சீக்கிரம் முடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஹை ஓப்பனிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. கர்மா சரி பண்ணிடலாம், அங்கே போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, நத்திங். எந்த கோயில் போனாலும் உனக்குள்ளே நீ உன்னை சரி பண்ணிக்காத வரைக்கும் சான்ஸே கிடையாது. அதெல்லாம் வெறும் ஒரு சடங்காக தான் இருக்கும். ஓகேவா? மாற்ற வேண்டிய இடம் உங்களோட உடல், மனம், ஆன்மா. கர்மாவை சரி பண்ணிவிட்டு அங்கேயும் சரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அகைன் வந்து பேட் கர்மா பண்ணாமல் இருப்பீங்க. இல்லைன்னா நிறைய பாவ மூட்டையை மறுபடியும் சுமப்பீங்க. அதுக்கான ஒரு புரிதல் கொடுத்துட்ருக்காரு இறைவன் உங்களுக்கு டிவைன் பாத் சேனல் மூலமாக.
டிவைன் பாத் சேனலில் ஒன்று தான். அங்கே கணக்கம்பட்டியில் போனீங்கன்னா அவர் அமைதியாக இருக்கார், இங்கே வாய்ஸ் கொடுக்குறாரு, அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கீங்க, இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த வரும் வாரம் உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எப்படி கொண்டு போகிறீங்க? பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. சாமுவேல் ஏஞ்சல் நம்பர் 44555 அவர் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். எஸ், பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, beware of what you are projecting for the qualities you admire in one another or qualities you both possess equally so the qualities you don't like are also your own reflection. அதாவது இந்த கார்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கார்டு மூலமா உங்கள் லவ் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்கள் ஒரு மோஸ்ட் ஆஃப் இது பிரேக்கில் இருக்கீங்களா? நீ என்ன வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறியோ, என்ன விஷயத்த நீ வந்து இது பண்ணுறியோ அந்த விஷயந்தான், அந்த குவாலிட்டிஸ் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கும் வந்து உங்கள் ஆப்போசிட் பர்சன் கொடுப்பாங்க. நீ என்ன நீங்கள் உங்களை வந்து அவங்கக்கிட்ட நான் இப்படி தான், நான் என்னோடய குவாலிட்டிஸ் இது தான், ஓகேவா, அந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் வந்து சரியான புரிதல் அவருக்கு கொடுக்கல. அதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் இப்போது இன்னொருத்தரை பற்றி எப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் எப்படி அவரை பற்றி இது பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் அந்த உறவு இருக்கும். அவங்கள ஒரு நல்ல பர்சனாக நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, எப்படி உங்களை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இது பண்ணிக்கிறீங்க, ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஏதோ கண்டிப்பாக இதில் ஒரு கிளாஷ் நடந்துரு. இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் பிரேக்கில் தான் இருக்கீங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். It is important right now to take a step back and spend some time alone instead of placing your focus on another. Now is the time to give yourself. Wow, அதான் நான் சொன்னேன், இந்த கார்டு பார்க்கும்போதே சொல்லிட்டேன், ஏதோ நடந்திருக்குது. அது நீங்கள் அவர்கிட்ட சரியாக உங்களை வந்து சொல்லலை, உங்களோட விருப்பங்களையும் நீங்கள் எப்படிப்பட்ட குவாலிட்டிஸில் இருக்கீங்கிறது அவங்களும் புரிஞ்சுக்கல, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது நீங்களும் புரிஞ்சுக்கல. எது நடந்ததோ அது உங்களோட, நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு விஷயம் தவறாக போகுதுன்னா அது காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. ஒரு விஷயம் நல்லதாக நடக்குதுன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான். தட்ஸ் இட். ஸோ அடுத்த கார்ட்லேயே பாருங்கள், இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ரைட் நவ் டு டேக் எ ஸ்டெப் பேக் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் அலோன். இப்போது நீ வந்து என்ன இம்பார்ட்டண்ட்னா, நீ வந்து உனக்கு கொஞ்சம் வந்து அமைதிப்படுத்திக்கோ, தனியாக கொஞ்சம் செப்ரேஷனில் இரு. அந்த உறவுக்கிட்ட நீ மறுபடியும் போய் பேசுகிறது அந்த இதெல்லாம் பண்ணாத. உனக்கு கொஞ்சம் டைம் கொடு, உன்னை நீ கவனிச்சிக்கோ. உனக்கு ஒரு ஹீலிங் தேவை, ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்னஸ் தேவை. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பிளேசிங் யுவர் ஃபோக்கஸ் ஆன் another, நீங்கள் உங்கள் கவனத்தை வேற ஒரு இடத்துல செலுத்து. இப்போ கவனம் பூரா இதை பண்ணார் இந்த உங்களோட அந்த உறவை பற்றியே தான் தாட் ஓடுது. முதல்ல இதை ஸ்டாப் பண்ணுங்கள் கைஸ். சில விஷயங்கள் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நாசுக்காக சொல்லுவாங்க. ரொம்ப வந்து கோபதாபத்தோட, ரொம்ப ஒரு மிரட்டலெல்லாம் அது அவங்க அப்படி சில விஷயங்களில் இப்போது ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிறது இருந்தால் ஒரு சாஃப்ட் கேர் இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்களாம் வளர்ந்த பிள்ளைங்க,
உங்களுக்கு கொஞ்சம் வந்து இதெல்லாம் புரிதல் கொடுத்து சொன்னால் தான் உங்களுக்கு அதை புரியும். ஸோ நம்ம வந்து நம்மளோட தவறை யார் சுட்டி காட்டுறாங்களோ அந்த தவறை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம நன்மைக்காக தானே அது. நம்ம அதை தவறை வந்து மாற்றிக்கலன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. டிவைனுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்பப்போ இதே மாதிரி அழுதுகிட்டே இருப்பீங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் எனக்கு இந்த கடவுள் எதுவுமே செய்யலை, நான் வேற ஒருத்தரை போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு போவீங்க. இன்றைக்கி இந்த சித்தர் சரி பண்ணலைன்னா இன்னொரு சித்தர்கிட்ட போவீங்க. இன்னொரு சித்தர்கிட்டையும் வேலை நடக்கலைன்னா கடவுள்லாம் கிடையாதுப்பா, சும்மாப்பா யூனிவர்ஸ்லாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை தான் செஞ்சுன்னு இருப்பீங்க. இது ஒரு சிலர் பண்ணுற வேலை. ஸோ இங்கே இந்த கார்டு மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் உங்களை வந்து அமைதிப்படுத்திக்கிட்டு தனிமையில் கொஞ்சம் யோசிங்க, உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களோட ஹார்ட் சக்கரா இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்குது. உங்களோட தோடை சக்கரா ஹார்ட் சக்கராலாம் ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்குது. அதனால தான் நீங்கள் ரொம்ப வந்து டிப்ரெஷன் போகக்கூடாதுங்கிறதுக்காக உங்களோட ஃபோக்கஸிங்கை வேறு எதுலையாவது கான்சன்ட்ரேஷனை மாற்றுங்க. உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஏதோ தேவையில்லாத இடத்துல இந்த மாதிரி ஒரு வீக்கான விஷயத்தில் உங்களோட வீக்கான இந்த நபர்கிட்ட போயிட்டுருக்கு. உங்களோட எனர்ஜி ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு. எனர்ஜி எந்த இடத்துல போயிட்டு உங்களோட எனர்ஜியை வந்து கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கல, நீங்கள் வேறு இடத்துல கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் எனர்ஜியில் இல்லை. உங்கள் கவனத்தை சரி பண்ணுங்கன்றார். உங்கள் கவனத்தை உங்ககிட்ட திருப்புங்க. உங்களோட ஃபோக்கஸிங்கை வந்து வேறு எதுலையாவது மாற்றுங்க, நல்ல விஷயத்தில் மாற்றுங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ட்வின் ஃப்ளேம் செல்லங்கள் பார்க்குறீங்களா? அதுதான் இப்படி என்னடா கார்டு இப்படி வருதே, இவ்வளோ டஃப்பாக. நீங்கள் அதாவது அந்த ட்வின் ஃப்ளேம்லாம் இந்த மாதிரி தான் வந்து மாட்டுறீங்க. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும் இது. ட்வின் ஃப்ளேம் யுவர் பேஷன்ஸ் இக்னிட்டிஸ். எஸ், இவ்வளோ நேரம் நான் பேசுனது இந்த ஒரு கார்டில் சொல்லிட்டார். அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஒரு சைடு நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சிங்கன்னா விட்டு கொடுத்து தான் ஆகணும். அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா வெளில வாங்க. இருங்க, நான் வந்து டாரூட்லேயே பார்த்துட்றேன். இதுக்கு இன்னும் வேறு என்ன கைடன்ஸ் சொல்கிறாருன்னு பார்த்துடலாம். என்ன அழகாக அலைன் பண்ணி அழகாக உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்களோட இதுதான் இப்போ இந்த பைல் டூவில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. சதா அவங்க பக்கமே ஞாபகம் போகுது, அப்படி தான் இருக்கும் அதுக்கு. அதனால் உங்களோட எனர்ஜி எல்லாம் போய்ட்டு அவருக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் வீக் ஆகிடுவீங்க. நீங்கள் எதுலேயுமே ஃபோக்கஸிங்காக இருக்க முடியாது. உங்கள் கர்மாவை மாற்றிக்கணுமா? டிவைன் பாத்தில் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணுங்கள், ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. இதை மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, அது முதல்ல அதுக்கு ஒரு இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அந்த கோர்ஸோட பெனிஃபிட் என்ன எல்லாமே தெரியும். என்னப்பா இப்படி வந்து விழுறீங்க? பஞ்சாக வந்து விழுறாங்க. பஞ்சாலாம் வந்து விழுந்தால் என்னால் பண்ண முடியாதுப்பா. எனக்கு வந்து கரெக்டாக சொல்லுங்கள். எஸ், பாயில் டு சூஸ் பண்ண செல்லங்கள் உங்கள் அதாவது உங்கள் நபரை நினச்சி டே நைட்டாக உருகிட்டு இருக்கீங்க. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் அப்படின்ற ஸ்டாப் பண்ணு, ஆக்ஷன் எடு, செல்ஃப் கேர் பண்ணு. முடிஞ்சுதா? சாய்ராம். ஒரு சிலர் வந்து லவ்வர்ஸாக இருக்கீங்க, ஒரு சிலர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சாய்ராம். பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, இந்த ஒரி பண்ணுறதுலேருந்து நிறுத்துங்க. இது கார்மிக். நான் தான் சொன்னேன், ட்வின் ஃப்ளேம் இங்கே பார்த்தோன்னே இது சொல்லிட்டேன். இதுக்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. இதை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க,
இந்த தலைவிதியை மாற்றிக்கணும், கர்மாவை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே எவ்வளோ சொல்கிறது? இன்னும் ஏதாவது இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் என்னோடய பழைய பதிவுகளை ஒரு 4-5 வீடியோஸாவது பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கான்செப்ட் புரியும். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நான் மூவ் ஆன் ஆகணும், ஒன்று இந்த உறவை நான் தக்க வச்சுக்கிறதா, இல்லைனா இதுலேருந்து வெளில வரணுமா, இல்லை இந்த கர்மாலேருந்து நான் வெளியே வரதா, எனக்கு அகைன் இந்த பிரச்சனை மறுபடியும் என்னோடய நியூ லைஃப்பை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் கர்மா கிளியரானால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட ஆழ்மன பதிவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் பேட்டர்ன், உங்களோட உடல் மனம் ஆன்மா இந்த 3த்துலேயும் தான் நாங்கள் கை வைக்கிறோம். இதை மூணுத்தையுமே உங்கள் பேட்டர்னை மாற்றணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடில் உங்கள் லைஃப்பை நீங்கள் அதாவது டே டு டே லைஃப் நீங்கள் என்ன வேணால் ஒர்க் பண்ணுங்கள், எங்கே வேணால் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க, இல்லைனா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இதுவையோ உங்களோட லைஃப் ஸ்டைலையோ பாதிக்காத அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் லைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவல் லைனில் போகிறேன்னொடனே உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்த கட்டம் இருக்கு இல்லையா, அதில் பெரிய உச்சநிலை அடையுங்க, அப்போ தான் உங்கள் லைஃப் ஸ்ட்ரகிளாக சரியாகும் அப்படின்ட்டு நிறைய சுற்றி விட்டுருக்காங்க. அதில் போய் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் அந்த உச்சநிலையெல்லாம் போய் அடைய முடியாது. நீங்கள் இங்கேருந்து பாதி ஜேர்னிலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஓகேவா? அதை சாதாரண லைஃப்பில் இருந்துக்கிட்டு இருக்கும் போதே உங்களோட கார்மிக்கை தாங்க முடியல, நீங்கள் அடுத்தவங்க கர்மாவில் உங்களோட ஆரா கனெக்ட் ஆனால் தாங்க மாட்டீங்க. அதெல்லாம் அங்கே யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் இந்த கட்டம் போங்க, அதை பாருங்கள், இதை பாருங்கள், அப்படி டிவைன் சமிக்கே தான் காமிப்பாங்க. ஆஸ் அ குரு தான் உங்களுக்கு உங்கள் லேகிங்லேருந்து நீ இதை பண்ணாத, இதை பண்ணு, இந்த டைம் இதை செஞ்சேன்னா இது சரியாகாது, அதை கைடன்ஸ் அவங்க தான் கொடுப்பாங்க. ஆஸ் அ சரியான ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் எதையாவது பண்ணி கஷ்டப்படாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஆக்ஷன் எடுங்க. இந்த பிரேக்கப் நடக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பைல் டு சூஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பை ஒன்று தக்க வச்சுக்கிறதா இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும், இல்லையா ஆக்ஷன் எடுக்கணும். இந்த வாரத்தில் ஒரு பிரேக் நடக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு ஆல்ரெடி பிரேக்கில் இருப்பீங்க, சரியா? ஒரு சிலருக்கு இந்த வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். அதே மாதிரி ஃபேமிலியில், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக, என்ன மேடம் இப்போ தான் அவர் தெரியுது அவர் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புன்னு ஒரு ட்வின் ஃபிலிம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது. சில பேருக்கு இதை டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுலே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணலாம், இப்போ இதை ரன் பண்ணலாமா, இல்லை இதை விட்டு வெளியே போகலாமா அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வரணும்னு சொல்லிட்டு சில முயற்சிகள் பண்ணுறீங்க. அதுக்கு அந்த முயற்சிகளில் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நபர்கிட்டேருந்து வரலாம். நீங்கள் அதுக்காக ஒரு பிள்ளையார் சொல்லி ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. அந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வர மாதிரி தெரியுது இந்த வாரம். ஓகேவா? அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வேணும், நான் என்னோடய இந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து நான் மூவ் ஆன் பண்ணிக்கணும், எனக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதம் வேணும், எனக்கு குரு அருள் வேணும், எனக்கு உங்ககிட்டேருந்து எனக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். இந்த கார்டு இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் சில குருமார்களை கைப்பிடிச்சிருக்கீங்க, அதை அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்க. இறைவா, நான் இந்த டாக்ஸிக்லேருந்து வெளில வரணும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரத்துக்கு எனக்கு உதவி பண்ணு, நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன். அந்த சரண்டர் தெரியுது இப்போ இதில் இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அவர் கொடுக்க போகிறார். அவர் நீங்கள் இந்த விஷயம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயத்தை அவர் நடத்தி கொடுக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு யார் மூலயமா, இப்போ டிவைன் பாத்தில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணியிருந்தால் டிவைன் பாத் மூலமாக கூட உங்களுக்கு அந்த மெசேஜ் கிடைக்கலாம், இல்லை யார் மூலயமாவது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ உங்கள் லைஃப் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் நிறைய விஷயம் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களால ரொம்ப அடிபட்டிருக்கீங்க, அவங்களால நிறைய லாஸ் கூட ஆகிருக்கும். ஒரு சிலருக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கு. எதுவாக இருந்தாலும் இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, செல்லமே அது எதுவாக இருந்தாலும் நீ இப்போ அதை மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது, ஏற்றுக்கோ. நான் சில வழிகாட்டுதல் கொடுக்குறாரு அதாவது டிவைன் பாத் மூலமாகவே உங்களுக்கு நிறைய கிளாஸஸ், இனிஷியேஷன் கிளாஸஸ் எல்லாமே வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஹையர் செல்ஃபோட அந்த
ஒரு கைடன்ஸை நீ ஃபாலோ பண்ணி உன் தலைவிதியை மாற்றிக்கும். இந்த கார்டு வழியாக அடுத்தடுத்து இது தான் சொல்கிறாரு. நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இதிலேருந்து டூயலாக இருக்கீங்க, உங்கள் மைண்ட் செட் டூயலாக இருக்குது. இதிலேருந்து நான் வெளில வரணும், எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையுமா அப்படின்னு ஒரு சிலர் இறைவன்கிட்ட, அதுவும் குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணுறீங்க. அவர் சொல்கிற வழிகாட்டுதல் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் நடந்த விஷயத்த நீ ஏற்றுக்க மாட்டேற, நீ ஏற்றுக்கிட்டு என்கிட்ட சரணடை, நான் சொல்கிற விஷயத்த பண்ணு, உங்கள் கர்மாவை சரி பண்ணிக்க. அடுத்த கட்டம் நீ நெக்ஸ்ட்டு லெவல் போ, இதிலேயே உட்காந்துட்ருக்காத. அடுத்தது லைஃப்க்கு என்ன வேணும், அடுத்தது என்ன இருக்குது அதை பார். ஓகேவா? சூப்பராக சொல்லிட்டாங்கப்பா. அற்புதம் அற்புதம் அற்புதம். வாட் அ பியூட்டிஃபுல் கார்டு. இதுதான் உங்களோட கேள்வி. ஒரு சிலருக்கு எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஏன் அப்படி பண்ணாங்க, இதுக்கு காரணம் என்ன, இது ஏன் நடந்தது, எப்படி நடக்கலாம், எனக்கு ஏன் நடத்துனேன் இறைவா. அந்த குருமார்கள்கிட்ட சித்தர் யாராவது ஒரு ஹையர் செல்ஃப் கிட்ட நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த வாரத்தில். அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுதல், ஒரு கைடன்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வேணும், ஒரு கார்மிக்கை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. அதுதான் அவர் கொடுக்குற ஒரே ஒரு தீர்வாக இருக்கும். இங்கே கேட்குறவங்களுக்கு, நிறைய பேருக்கு இந்த கார்மிக்கில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் அவர் என் மூலமாக அதை செய்கிறார். ஓகேவா? ஸோ அந்த சமிக்கையை தான் அது கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இங்கே கார்டு வழியாக பார்க்கும் பொழுதே தெரிஞ்சு போச்சு. இந்த வாரத்தில் உங்களுக்கு இதுக்கான ஏதோ ஒரு ரிசல்ட்டு கேட்குறீங்க, எனக்கு இதுக்கு வழி கொடு, எனக்கு இதை நடத்தி கொடுங்கப்பா, எனக்கு உங்ககிட்டேருந்து மெசேஜ் வேணும்னு கேட்குறீங்க. ஆமாண்ணா கமெண்டில் பதிவிடுங்க செல்லங்களே. சரி, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்க நம்மளோட சாமுவேல் ஏஞ்சலுக்கும் யூனிவர்ஸ்க்கும் நன்றி சொல்லுங்கள், குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த குருமாரை ஃபாலோ பண்ணாலும் சரி, கணக்கம்பட்டி அப்பாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு எந்த ஒரு சித்தர்களை வழிபாடுறீங்க அப்படின்னாலும் அவங்க பேர் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அவங்க டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு இந்த கைடன்ஸை கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போது பைல் 3க்கு சாமுவேல் ஏஞ்சல். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, சாமுவேல் ஏஞ்சலுக்கு அவரோட நம்பர் 44455. அந்த நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள், இல்லை சாமுவேல் ஏஞ்சல் தேங்க்யூன்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் ஏன் அதை செய்ய சொல்கிறேன்னா, அவங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க, உங்களுக்காக அவர் நிறையா எஃபெக்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. டிவைன் ஒன்றும் சும்மா இல்லை, சரியா? மறந்துடாதீங்க. இப்போது பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்களும் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்டில் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லிவிட்டு வாங்க. அவர் நம்பர் 44455, அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு என்ன சொல்கிறார்? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறார். Don't rush into it. Allow nature to take its course. அதாவது இயற்கை அதாவது டிவைன் அதுக்கான விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க, எதையும் அவசரப்படுத்தாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ இப்போதைக்கு அவங்களோட கம்யூனிகேஷனில் நீங்கள் இல்லையா, ஸோ அதுதான் ரஷ் பண்ணாதீங்க, அவங்க பண்ணுவாங்க. கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் இது அவங்க பர்சனை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. நீங்களும் அந்த ரிலேஷன்ஷிப்காக ரொம்ப இது பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, அதை அலைன் பண்ணுறோம் அப்படின்றாங்க. பார்க்கலாம் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்ட்டு. Forgiveness. Stop focusing your energy on the past event for life. ஸோ forgiveness ரொம்ப அவசியம். இந்த கார்டு இந்த வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, இது அப்படியே கண்டினியூ ஆகுது. நீங்கள் பாஸ்ட்டில் நடந்த விஷயத்த நீங்கள் விட மாட்டுறீங்க, பாஸ்ட்டு நடந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை பாஸ்ட்லேயே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டைமு, உங்களோட
முக்கியமான அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ப்ரீசியஸ், ரொம்ப வந்து ப்ரைஸ்லெஸ், ஒர்த்ஃபுல்லான ஒரு விஷயம். டைம் வந்து போச்சுன்னா திரும்ப வராது கைஸ். நடந்து போன விஷயத்தை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது? அதே மாதிரி ஈவெண்ட்டை நீங்கள் மறுபடியும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பி கேர். ஓகே, யூ கிரியேட் யுவர் ரியாலிட்டி பை வாட் யூ திங்க், ட்ரீம் அண்ட் இமேஜின். பார்த்தியா என்ன சொன்னேன்? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது பாஸ்ட்டு நடந்ததையே பற்றி யோசிச்சிங்கன்னா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. எப்படி? ஒரு நல்ல விஷயம் நினச்சிக்கிட்டு அதை வந்து இது பண்ணுறீங்களா? கிடையாது. நீங்கள் உங்களுடைய நினப்பை வந்து இப்படி மாற்றுங்க, நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட ரியாலிட்டியில் வந்து இருந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ, உங்களோட ட்ரீம், உங்களுக்கு எப்படி இருக்கணும் இந்த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள். அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு பாஸ்டில் நடந்த விஷயத்தை மேலே ஃபோக்கஸ் வச்சு உங்களோட எனர்ஜி அங்கே வீண் பண்ணிகிட்ருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன தான் மேடம் அங்கே பண்ணுறது? ஃபர்கிவ்னஸ். அது எப்படி மேடம் அவனை நான் பண்ண முடியும்? அவளை எப்படி நான் பண்ண முடியும்? அவங்க எனக்கு ரொம்ப துரோகம் செஞ்சுருக்காங்க. நீ அடுத்தவங்களோட துரோகத்தை மன்னிச்சா உன்னோட துரோகம் மன்னிக்கப்படும். நீ அடுத்தவங்களோட இதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுத்தேன்னா நீ பண்ண விஷயத்துக்கு ரிவெஞ்ச் இன்னொருத்தர் எடுப்பாருங்க. புரியுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா? கர்த்தர்கிட்ட அந்த ப்ரேயர்லலாம் கலந்துக்கிட்டிங்கன்னா தெரியும். நான் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுவேன், எனக்கு தெரியும். அந்த சில விஷயங்கள்லாம் அந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஏன் அது உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? இதுதான். இந்த ஃபர்னஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கார்ட் கட்டிங்கே நடக்காது. கார்ட் கட்டிங் நடக்கலைன்னா நீங்கள் அவங்க கர்மாவில் உங்கள் கர்மாவே சுமக்க முடியல. ஏங்க நீங்கள் அவங்க கர்மாவில் அவங்களுக்கு நீங்கள் எனர்ஜி பூஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒருத்தரை வந்து நினச்சிட்டு அவங்களுக்காக நீங்கள் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் பிரேக்கில் இருக்கீங்க. உங்கள் பர்சன்கிட்டேருந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை, ரொம்ப ரஷ் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நியூ லைஃப்க்கு போகிறதுக்கு கூட சில பேர் இன்னும் கிடைக்கல, இன்னும் நடக்கலை, புது லைஃப் வந்து இன்னும் அமையலைங்கிற மாதிரியும் அதில் எனக்கு தெரியுது. அது ஏன் அமையல தெரியுமா? நீங்கள் இங்கே கார்ட் கட்டிங் பண்ணலை. இந்த பர்சனையும் இந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து மறக்க மாட்டுறீங்க, மன்னிக்க மாட்டுறீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் இப்போ இருக்கிற லைஃப்பை இப்போ நேச்சரில் என்ன இப்போ கொடுத்துட்ருக்காங்களோ அதுக்கு நன்றி உணர்வு இல்லை. ஏதோ இப்போ இந்த உறவு உங்களுக்கு சரியில்லை, அதனால தான் அது கட்டாயிருக்கு அப்படி நினச்சிக்கோங்க. இப்போ இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ கடவுள் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. உங்கள் பேக்ரவுண்டில் ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்து, உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி, உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு நபர்னால நீங்கள் டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகிடுவீங்களா? உங்களை நம்பி குழந்தைகள் இருப்பாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குங்க. அதை விட்டுட்டு இந்த வேஸ்ட்டாக போன பீஸ் கூட எதுக்கு நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்க? என் ஸ்பீச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படியே கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு தூக்கி போடுங்க, அதை விசிறி அடிங்க. வேண்டாம் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போட அந்த இது எனர்ஜி தேவையில்லை உங்களுக்கு. நீங்கள் உங்களோட லைஃப் எப்படி இருக்கணும்னு நினச்சி அதை இமேஜின் பண்ணுங்கள், அதை திங்க் பண்ணுங்கள். இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள், இதை நினைக்காதீங்க. ஓகே, அடுத்த கார்டில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். பவர். யூ இன்ஸ்டிங்க்டிவ்லி நோ வாட் இஸ் ரைட் ஃபார் யூ அண்ட் யூ ஹாவ் த பவர் டு சே நோ ஆர் வாக் அவே அட் எனி டைம். அதாவது இந்த கார்டு வழி நான் இப்போ என்ன சொன்னேன், இதில் இந்த கார்டை நான் இன்னும் ரீடே பண்ணல, இதை படிச்சுட்டு தான் நான் இதை எடுக்கிறேன். இதுக்கு நான் சொன்ன விஷயத்த அப்படி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். உங்ககிட்ட பவர் இருக்குது, உனக்கு எது வேணும் வேணான்னு நீ டிசைட் பண்ணு. நீ எப்போ வேணாலும் இந்த தேவையில்லைங்கிற நினைக்கிறல்ல, அதை தூக்கி போடுறதுக்கு உன்னால் முடியும். யூ ஹாவ் த பவர் டு சே நோ ஆர் வாக் அவே அட் எனி டைம். உங்ககிட்ட இருக்குது,
உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, நீ பயப்படாத. நீ நோ சொல்லிட்டா அந்த உறவு வந்து அந்த உறவால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் இதுவாகிடும். அவங்க ஏதோ அவங்களுக்கு மாடல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த சப்போர்ட் நின்று போயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு பவர் இருக்குது, நீங்கள் நோ சொல்லலாம், இல்லைன்னா அதை விட்டு வெளியே வரலாம். எப்போ வேணாலும் வெளில வாங்க, உங்களால் முடியும். தட்ஸ் இட். ஓகே, இந்த ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கார்டு வந்திருக்கு. ஆனால் பிரேக்கில் இருக்கீங்க. இந்த வரும் வாரத்திலும் உங்களுக்கு இது ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு, உங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. சிலருக்கு வந்து இந்த வரும் வாரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. ரொம்ப ரஷ் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க. உங்களுக்கான தேடல், ஒரு சிலர் வந்து நியூ லைஃப்காக தேடிட்டுருக்கீங்க, அது கூட உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணுறீங்க. ரஷ் பண்ணாதீங்க. உங்களுக்கான அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த மோடுக்கு நீங்களும் வரணும். இறைவன் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு அலைன் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தருவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி இதுக்கு நீங்களும் உங்களோட இதுவை வந்து மாற்றிக்கணும், அலைன்மெண்ட்டை மாற்றணும். நீங்கள் வந்து எமோஷ்னல் லாக்கில் இருக்கிறீங்க. உங்களோட எனர்ஜியை வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்க. யூ ஹாவ் த பவர் டு வாக் அவே ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன், திஸ் பர்சன். யூ கேன் சே நோ. எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள். நான் இந்த கார்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அதுதான் அடுத்த கார்டில் அவர் எப்படி கார்டு அலைன் ஆகி வருது பார்த்தீங்களா? நான் இதுக்கான மீனிங்கை சொல்லிகிட்டு இருக்கேன், அடுத்த கார்ட்லேயும் அதுதான் இருக்குது, இந்த கார்ட்லேயும் அதுதான் இருக்குது. த பாஸ்ட் இஸ் நவ் பிஹைண்ட் யூ, ரிலீஸ் இட் அண்ட் எம்பரஸ் நியூ பாசிபிலிட்டிஸ். நியூ பாத் இஸ் நவ் அவைலபிள் டு யூ, ஃபாலோ இட் வித் ஃபெய்த். ஏஞ்சலுங்க அது. இந்த கார்டு, நான் இந்த கார்டு பார்க்கும்போது சொன்னேன், ஒரு சிலர் வந்து நியூ லைஃப்காக இது பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், ரஷ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பாஸ்ட் பிஹைண்ட் இது தான் நிற்கிது. அதே தான் இந்த கார்டு வழியாக, இந்த 2 கார்டு வழியாக உள்ளதை இந்த ஒரு கார்டில் சொல்லிட்டாங்க. அப்போது பிரேக்கில் இருக்கீங்க, நியூ லைஃப்காக ரஷ் பண்ணுறீங்க. அந்த நியூ லைஃப் இன்னும் வரலன்னு இது வந்து ஒரு சிலருக்கு ஆதங்கமாக இருக்குது. அதுக்கு காரணம் இதுதான், உங்கள் பேக்கேஜ், உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் பாஸ்ட்டில் தான் கொடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ அந்த பாஸ்ட்டுக்கான ரெக்கார்டு தான் இப்போ நடக்கும். அப்புறம் விதைச்சது வந்து கஞ்சா செடியை விதைச்சிட்டு எனக்கு மாம்பழம் வரலன்னா எப்படிங்க வரும்? நீங்கள் விதைச்சி வச்சது பாஸ்ட்டு, ஆனால் ஃப்யூச்சர் கேட்குறீங்க, ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் எனக்கு லைஃப்பில் வரணுன்ட்டு. என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ அதுதானங்க வரும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம் நல்லதாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல விஷயம் கிடைக்க போகுது. நீங்கள் உட்காந்து பழைய வருத்தத்தையே அந்த சோக கீதம் பாடிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அதுதான் நடக்கும். அப்புறம் இந்த கார்டு வழியாக பார்க்கும் பொழுது இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் லாக்கில் தான் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கைண்டான பர்சன். அப்படியே அன்பு அள்ளி தாராளமாக கொடுப்பீங்க. ரொம்ப ஃபேமிலி சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஃபேமிலிக்காகவும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப டேக் கேர், அட்டாச்மெண்ட் அதிகம் உங்களுக்கு. உங்களோட வீக்னஸ் அது. கொஞ்சம் நல்லா வந்து எப்படின்னா, ஏஜ் ஒரு ஃபேமிலி மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து மேரேஜ் லைஃப்பில் இருப்பீங்க. அந்த லைஃபு உங்களுக்கு சூட் ஆகாத மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு சிலர் வந்து பிரேக்கில் இருப்பீங்க, செகண்ட் லைஃப்காக பார்க்குறீங்க. சிங்கிள் ஆகிட்டு செகண்ட் லைஃப், மேரேஜ் லைஃப்பில். அதேமாதிரி ஒரு சிலர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கலாம். சில பேர் வந்து நீங்கள் ரீகன்சில் ஆகுமா அப்படிங்கிறது உங்களோட இதாக இருக்குது, உங்களோட விருப்பமாக இருக்குது. ஒரு சிலர் இந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்கு படாத போராட்டம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இது உடனே நடக்குமான்னு கேட்குறீங்க. அதுக்கு தான் அவர் சொல்லிட்டார் 1 இயர் ஆகும், ஓகேவா, கொஞ்சம் டைம் கொடுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த பாஸ்ட் இதுவே ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு காரணம் என்னென்னு இந்த கார்டு போட்டவங்க, அதாவது இந்த பைல் 3 சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சன். ஒரு சிலருக்கு 35-40க்குள்ளே இருப்பீங்க, ஒரு சிலர் அதை தாண்டி இருப்பீங்க. அபோவ்னா நீங்கள் வச்சுக்கலாம், கேல்குலேட் நீங்களே பண்ணிக்கலாம். நான் அதுக்கு மேலே
வயசு சொல்ல விரும்பலை, ஓகேவா? ஆனால் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏன் எனக்கு இது நடக்கலை, ஏன் இது இப்படி நடக்குது, எனக்கு தேடல், எனக்கு கேள்வி. உங்களுக்கான கேள்வியெல்லாம் புட்டு புட்டு வச்சாச்சு. இதுக்கு மேலே கிளாரிட்டி வேணும்னா ஒரு பர்சனல் ரீடிங் வேணால் எடுத்துக்கோங்க, கன்சல்டேஷன் எடுங்க. உங்கள் கர்மாவை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட இந்த ஸ்ட்ரகிள், இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு, இந்த மறக்க முடியல, இதுக்கெலாம் ஹீலிங் தான். இதுதான் ஹீலிங். ஓகே, இப்போ கரெக்டான டைரக்ஷன் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு நியூ லைஃப் வேணுமா, இல்லை பாஸ்ட் லைஃப் போகிறீங்களா? ரீகன்சிலேஷன் வேணுமா, நியூ லைஃப் வேணுமா? யூ ஹாவ் டு டிசைட் ரைட் நவ். இந்த வரும் வாரத்தில் ஒரு முக்கியமான காலகட்டம் ஒரு சிலருக்கு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கணும். அப்படி இந்த பிளஸ்ஸிங் கூட இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து முருகர் பக்தர், மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸ் அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர் கருப்பசாமி வழிபடுறவங்க, அது மாதிரி ஒரு காவல் தெய்வம், அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்னால தான் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்க. அவங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். புரியுதா? அதை ஒழுங்காக டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக எடுத்து குருமார்களுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. குருமார்கள் என்ன சொல்கிறாங்களோ, உங்களை வந்து டிவைன் பவர் மட்டும்தான் உங்களை இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து எடுக்க முடியும். அதுக்கு இந்த கார்டு வந்தாலே அதுதான் அர்த்தம். இங்கே இந்த கார்டு மோஸ்ட் ஆஃப் இந்த எமோஷ்னல் லாக்கில் இருக்கும்போது இந்த மாதிரி பைல் ரீடிங் வரும்போது இவர் வந்துடுறார். அப்படின்னா குருமார்கள் தான் உங்களை வந்து இதிலேருந்து குருமார்களோட ஃபாலோஅப்ஸை நீங்கள் கேட்கணும். அவ்வளோதான், தட்ஸ் இட். இது நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறது, சாதாரணமாக நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்கள், பரிகாரத்தை வெளியே தேடிட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேண்டியதுதான். செய்ய வேண்டிய பரிகாரம் உள்ளுக்குள்ளே தான், ஓகேவா? அதுக்கு என்ன ஒரு ஆஸ் அ குருவாக நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கணும், அந்த விஷயத்தை தான் இங்கே இந்த கார்டு வழியாக அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது, உங்களுக்கு வந்து புரிதல் வேணும், நான் வந்து ரீஜாயின் பண்ணுறதா இல்லை நான் நியூ லைஃப் பார்க்குறதா, என்னால் இதெல்லாம் மறக்க முடியல, எனக்கு இந்த லைஃப் ஒரு ஒரு தெளிவு வேணும், இதுலேருந்து இந்த ஸ்ட்ரக்லேருந்து நான் வெளில வந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரண்டர் வேணும் உங்ககிட்ட. என்கிட்ட நீங்கள் கவுன்சிலிங் வந்து எடுத்துக்கிட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா தீர்வும் கொடுப்பேன். வெளியெல்லாம் போய் பரிகாரம் பண்ண தேவையில்லை, உள்ளே தான் பண்ணணும் பரிகாரம். அதுக்கு தான் இவர் வரார். இவர் வந்தாலே இவங்களுக்கு வந்து இந்த கைடன்ஸை கொடு, இவங்களுக்கு வந்து இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதில் தான் கர்மாவை சரி பண்ணக்கூடிய விஷயத்த வச்சுருக்கோம். அதனால் இந்த கார்டு வந்தால் அதுதான் விஷயம், சரியா? ஏன்னா நான் இந்த விஷயத்துக்காக அவர்கிட்ட தான் நான் இது பண்ணியிருக்கேன். அதனால தான் அவர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹையர் செல்ஃபோட கைடன்ஸை அவங்க வாங்கணும். அவங்களோட பவர் எடுத்தால் தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியும். உங்களுக்கு ஹீலிங் தேவை. 7 சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே, ஓகேவா? 6 சக்கரா இம்பேலன்ஸ், கர்மா விளையாடிட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. ஏன்னா இவர் வராருன்னா கர்மாவை கிளியர் பண்ணணுங்கிற அந்த இதில் தான் அவரோட கார்டு அங்கே வருது, ப்ரிடிக்ஷன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட பதிவெல்லாம் வந்து இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா பழைய பதிவுகளை போய் இன்னும் ஒரு 4-5 பதிவுகளை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும், ஓகேவா? இந்த ஆஸ்ட்ரோலாம் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து இவர் வந்து இங்கே பயிற்சியாக இருக்கார், அதனால் நீங்கள் அந்த கோயிலில் போயிட்டு 4 வாட்டி அங்க பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு வாங்க, வந்தவொடனே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சுட்டே வாங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி 8 கிரகம் பவராக இருக்க கிரகத்தை உங்களால் எடுக்க முடியல, அவ்வளோ பவரையை. வீக்காக இருக்கிற கிரகத்துக்கு போய் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தால் மட்டும் உங்களுக்கு அந்த பவர் எடுத்துருவீங்களா? 8 கிரகத்தோட பவர் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 10% தான் கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க. ஒருத்தன் வந்து 80% 90% சக்ஸஸாக இருக்கும்பொழுது அந்த 10% வீக்னஸ் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. லாஜிக் புரிஞ்சுதா? அப்போது நீங்கள் எங்கே சரி பண்ணணும்? ஆஸ்ட்ரோங்கிறது உங்களோட தலைவிதியை அப்படியே சொல்கிறது தான். நீங்கள் வந்து கார்மிக் கர்மான்னு ஏன் எதை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எண்ணங்களாலேயே கார்மிக் கொண்டு வந்துடுறீங்களே. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு குரு இல்லை, உங்களுக்கு சரியான குரு கிடையாது. இன்றைக்கி எஜுகேஷன் சிஸ்டம் சுத்தமாக உங்களுக்கு வாழ்வியலை சொல்லிக் கொடுக்குற எஜுகேஷன் சிஸ்டம் கிடையாது. நீங்கள் வாழ்வியலை கற்றுக்கணும். உங்கள் லைஃப்பில் வந்து கர்மாவை சரி பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் இருக்க உங்கள் குட் கர்மா நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கான சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக டிவைன் அலைன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களும் அதை ரிசீவ் பண்ணுவீங்க. பேட் கர்மா இருக்கும்போது என்ன தான் தலைக்குள்ளே தண்ணி குடித்தாலும்
சேராது. எதிர்க்க கடவுளே வந்து நின்னாலும் அவர் அப்படியே 2 முறை ஏற இறங்க பார்த்துட்டு இது ஏதோ பக்ரி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் கடவுள் என்ன பண்ணுவார்? டிவைன் என்ன பண்ணுவாங்க? ஏஞ்சல்ஸ் வந்து என்ன செய்வாங்க? தேவதைகள் வந்து சைன் கொடுக்குறாங்க. இப்போ ஆஸ் அ குருவாக நின்று உங்ககிட்ட டிவைன் பத் சேனலே குருமார்கள் உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு இது என்ன சொல்கிறதுன்னா, உங்களோட கர்மாவை சரி பண்ணி நீங்கள் அடுத்த கட்டம் போகிறதுக்கு உங்களோட குட் கர்மாவை நீங்கள் வந்து சரி பண்ணும் பொழுது உங்ககிட்ட கொடுக்கும் பொழுது உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் ஈர்க்க முடியும். எவ்வளோ அற்புதமான விஷயம்! இதுக்கு மேலே யாருமே வந்து கிளியராக சொல்லவே முடியாது. இன்றைக்கி வந்து சில விஷயங்களை ஓப்பனாக பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இன்றைக்கி சொசைட்டியில் ஓடிட்டுருக்குது. சரி, பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும், இந்த கார்மிக் சிச்சுவேஷன் இல்லைனா இந்த மாதிரி லைஃப் ஸ்ட்ரகிள், உங்களோட ஆழ்மன பதிவுகள் இதுலேருந்து சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா பழைய பதிவுகளை இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக பாருங்கள். என்னோடய ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும். அப்படி உங்களோட இது வந்து நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்குவோங்க கிளாஸ். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.